பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கே பாரு, அந்நோ தாசியோ இருக்குதா? 9வது பாடம். என்ன பாடம்? 9வது பாடம் அஸ்மாவுல் அஃபாலி. இஸ்மஃபேல். அஸ்மாவுல் அஃபாலினா இஸ்மஃபேல். எப்படி? இஸ்மஃபேல். வஹிய திசாத்துன். அது எத்தனை? 10. 10 9. திசாத்துன்னா எத்தனை? 9. சலாசத்துன் மின்ஹா, அது 9ல் 3 பிமானல் மாதி, மாதியுடைய அர்த்தத்தில் இருக்கும். மாதினா என்ன? பாஸ்ட்டு. வஹிய தரஃபுல் ஃபாயில, அது ஃபாயிலுக்கு ரஃபா கொடுக்கும். ஃபாயிலுக்கு ரஃபா கொடுக்கும்னு சொன்னால், இப்போ பார், ஃபாயில்னா சொல்கிறேன். ஃபாயில்னா யார்? முதல்ல ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டா தான் நமக்கு தெரிய வரும். எடுத்துக்கிட்டியா? ஹைஹாத்த இருக்குதா? ஹைஹாத்தல் அம்ரு, இதான உதாரணம். இப்போ ஹைஹாத்த என்ற விஷயத்துக்கு அர்த்தம் என்னன்னா தூரமாகி விட்டது. ஹைஹாத்தனா என்ன? தூரமாகி விட்டது. அல் அம்ருனா விஷயம். விஷயம் தூரமாகி விட்டது. எது தூரமாச்சு? விஷயம். அப்போ இது விஷயம் தூரமாகிருச்சுன்னா அது விஷயம்தான் ஃபாயில், செய்கிறவன். இப்போ இன்னொரு விஷயம், முதல்ல அது அப்புறம் இருக்கட்டும். ஹைஹாத்தை இஸ்மஃபேலுன்னு சொன்னாங்கல்ல, அஸ்மாவுல் அஃபாலின்னு சொன்னாங்க. அஸ்மாவுல் அஃபாலினா எல்லாம் பன்மையில் சொன்னாங்க. இஸ்மஃபேல் என்பது ஒருமை. அஸ்மா என்றால் இஸ்முடைய பன்மை, அஃபால் என்று சொன்னால் ஃபேலுடைய பன்மை. அஸ்மாவுல் அஃபாலினா இஸ்மஃபேல். எதுக்கு இது நம்ம படிச்சிருக்கோம்? ஒன்று இது இஸ்மு இருக்கும், இல்லை ஹர்ஃப் இருக்கும், இல்லை ஃபேலாக இருக்கும். ஃபேலு ஹர்ஃபு இஸ்மு 3ல் 1 தானே இருக்கும். இவன் இஸ்மஃபேல், இஸ்மாவும் இருக்கிறான் ஃபேலாவும் இருக்கிறான். அப்போ என்ன லூஸா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. எப்படி ஃபேலாக இருக்கிறா, எப்படி இஸ்மா இருக்கானா, இது ஃபேலுன்னு எடுத்துக்கோனா, ஹைஹாத்தா ஃபேலுன்னு வச்சுக்கிட்டா என்ன செய்யணும்? ஹைஹாத்தா ஹைஹாத்தா ஹைஹாத்து அப்படின்னு வரணும்ல, வராது. வெறும் ஹைஹாத்தா மட்டும்தான் இருக்குது. அப்போ இது முழுமையான ஃபேலோ இல்லை. ஆனால் அர்த்தம் பாரு, தூரமாகி விட்டது. இஸ்முடைய அர்த்தமா, ஹர்ஃபுடைய அர்த்தமா, ஃபேலுடைய அர்த்தமா? ஃபேலுடைய அர்த்தம். ஃபேல்லையும் மாதியுடைய அர்த்தமா, முஸ்தக்பிலுடைய அர்த்தமா, அமருடைய அர்த்தமா? அதான். புரிஞ்சா? இஸ்மா இருந்தா புத்தகம், காலங்களை குறிக்கக்கூடாது. இது ஃபேலுடைய அர்த்தம் வர்றதுனால பார்க்குற சீகா வரல. ஹைஹாத்தா ஹைஹாத்தா ஹைஹாத்தா, அதனால ஃபேல் இல்லை. அர்த்தம் வருது, இஸ்முடைய அர்த்தம் வரல, ஃபேலுடைய அர்த்தம் வர்றதுனால அது ஃபேலாகவும் இருக்குது. சீகா வர்றதுனால இஸ்மாவும் இருக்குது. சீகாக்கு இஸ்முக்கு சீகா இருந்தா ஒருமை இருக்கும், இருமை இருக்கும், பன்மை இருக்கும். இந்த மாதிரி இருக்காது. காயிப் 6, ஹாதிர் ஒரு 6, முத்தக்கல்லிமுன் 2 அப்படி இருக்காது. புரிஞ்சா? புரிஞ்சிட்டியா? சரி. இஸ்மஃபேல் புரிஞ்சா? சரி. இப்போ இது என்ன செய்யும் சொன்னாங்க? திருப்பு. வஹிய தர்ஃபவுல் ஃபாயில, தர்ஃபவுல் ஃபாயில, ஃபாயிலுக்கு ரஃபா கொடுக்கும். இங்க ஃபாயில் யாரு? விஷயம். அம்ரு, அம்ரு என்ற ஃபாயிலுக்கு ரஃபா கொடுத்துருக்குது. யாரு? ஹைஹாத்தா என்ற இஸ்மஃபேல். இஸ்மாவும் இருக்கிறான், ஃபேலாவும் இருக்கிறான். எதனால அது இஸ்மாவும் இருக்கிறான், எதனால ஃபேலாவும் இருக்கான்னு நான் சொல்லிட்டேன். பிடிச்சிக்கிறது விருப்பம். இல்லைன்னு சொன்னா புரிஞ்சா? ஷத்தான, ஷத்தானாவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா பிரிந்து விட்டனர். என்ன? பிரிந்து விட்டனர். இது இஸ்முடைய அர்த்தமா, ஹர்ஃபுடைய அர்த்தமா, ஃபேலுடைய அர்த்தமா? ஃபேல் என்ன? எந்த மாதியா, முஸ்தக்பிலா, அம்ரா, ஹாதிரா? மாதி. ஆனால் ஷத்தானா ஷத்தானா ஷத்தானு அப்படிலாம் கிடையாது. வெறும் ஷத்தானா மட்டும்தான் இருக்கான். அதனால ஃபேலும் முழுமையா இல்லை, இஸ்மும் முழுமையா இல்லை.
அதனால இஸ்ம ஃபேல். முழுமையாக ஃபேலாக இருந்தால் ஃபேலாக இருக்கும், முழுமையாக இஸ்மாக இருந்தால் இஸ்மாக இருக்கும். இவன் ஃபேலும் இல்லை, இஸ்மும் இல்லை, எனவே இவன் இஸ்ம ஃபேல். புரிஞ்சா? ஷத்தான ஜெய்துன் வ அம்ருன் இருக்குதா? ஷத்தா ஜெய்தும் அம்ரும் பிரிந்து விட்டனர். இப்போ ஷத்தானா என்ற இஸ்ம ஃபேல் ஜெய்துன் என்ற ஃபாயிலுக்கு ரஃபாவும் அம்ருன் என்ற ஃபாயிலுக்கு ரஃபா கொடுத்துருக்குது. புரிஞ்சா? அப்போ ஷத்தானா என்பது ஹைஹாத்தா என்பது ஆமில், அம்ரு என்பது ஜெய்துன் என்பது மாமூல். விளங்குச்சா? மூணாவது பார் சரஆன. சரஆனாவுக்கு அர்த்தம் விரைந்தான். விரைந்தான் என்பது மாதி, விரைந்தான் முடிஞ்சிருச்சு, மாதி. பக்ருன் பக்ரு விரைந்தான். எனவே சரஆனா என்ற இஸ்ம ஃபேல் பக்ருன் என்ற தன்னுடைய ஃபாயிலுக்கு ரஃபா கொடுத்திருக்குது. சரஆனா என்பது ஆமில், பக்ருன் என்பது மாமூல். சரஆனா என்பது ஏன் இஸ்ம ஃபேல் என்று சொன்னால் அது சீகாலாம் வராது, 14 சீகா வராது, அதனால அது ஃபேல் இல்லை. அது இஸ்ம் மாதிரி அர்த்தம் இல்லை, மாதியுடைய அர்த்தம் தரனால அது ஃபேலாகவும் இருக்குது. புரிஞ்சா? போதுமா? அடுத்தது போலாமா?